இப்ப வாங்க பார்ட் 2ல என்ன நடந்ததுன்னு கன்டின்யூ பண்ணலாம். ரொம்ப நேரமா ஆர்டர் வராதனால வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஒரு குட்டி தூக்கத்தையே போடலான்னு சொல்லிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியேட்டா ஆர்டர் வந்துச்சு. அந்த லாஸ்ட் ஆர்டர வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு போய் குடுத்தோம். இது ஃபுர்சான்னு சொல்லுவாங்க. எல்லாமே நெருப்புல சுட்டு தருவாங்க. அத முடிச்சுட்டு நேரா அண்ணனும் நானும் பங்காளி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். மன்னிக்கணும் பங்காளி கடைக்கு வந்துட்டோம். இந்த கடைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மீன் வாங்கலான்ட்டு வந்துட்டோம். சவுதி அரேபியால ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிடணும் அப்படின்னு நெனச்சா, கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம சாப்பிடணும்னு நெனச்சோம்னா, நம்ம ஊர்ல ஜிலேபின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு மீன் தான் இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அதர்வைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்லேருந்து எத்தன மாசம் முன்னாடி வந்தது, ஃப்ரோசன் ஆயி கிடக்கு அப்படின்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் நம்ம அத எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து மீன் எடுத்துக்கிட்டு, காய்கறி வாங்கிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டோம். அண்ணன் வந்து கீழ ரசம் வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. என்னுடைய வேலை. இது வந்து நெய் மீனு. இந்த மீனெல்லாம் எடுத்து ஆளுக்கு 2 பீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஃபாமும் கூட இருக்காரு இல்லையா? ஸோ ஆளுக்கு 2 பீஸ்ன்னு சொல்லி ஒரு 6 பீஸ எடுத்து உள்ள ஊற போட்டாச்சு நம்ம. ஊற போட்டு ஜில்லு தண்ணீல இருந்ததால லைட்டா வார்ம் வாட்டர் ஓப்பன் பண்ணி விட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா தடவி அடைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மசாலா தடவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ப. அண்ணன் ஒரு பக்கம் ஒயிட் ரைஸ் அதாவது பாஸ்மதி ரைஸ். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மீனு பொரிச்சேன். வீடியோல பார்க்க கருப்பா தெரியுது. அது கருப்புலாம் கிடையாதுங்க. லைட்டிங் அப்படி இருக்கு. செம்மையா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நெய் மீன் இருந்துச்சு. உங்கள எத்தன பேருக்கு இந்த நெய் மீன் பிடிக்குன்றத மறக்காம சொல்லுங்களேன். ஆனா இந்த ஃப்ரெஷ்ஷான மீன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஃப்ரெஷ் மீன் தான் சாப்பிடுவீங்களா? இல்ல ஃப்ரோசன் மீன் சாப்பிடுவீங்களா? இங்க எங்களுக்கு பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் மீன் தான் கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, லூலு மால்ல இந்த மாரிலாம் கிடைக்கும். பட் அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் சவுதி அரேபியா ரியாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடலே வந்து கிடையாது. தம்மாம் பக்கம் கிடக்கு. மத்த அதர் சைடு இருக்கு. பட் இங்க ரியாத்ல கிடையாதுன்றதால ஃப்ரெஷ் மீன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? 5,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண உங்க அன்பு இருந்தா போதும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜி ஃபேம்.